நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. எல்லாருக்கும் வணக்கம். தண்டேல் ஃபஸ்ட் கேள்வி எல்லாருமே தண்டேல்னா என்ன அப்படின்னு ஒரு இது. ஸோ நமக்கு இப்போது இந்தியன் சினிமா இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக இப்போது அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில நேரங்களில் டைட்டில்ஸே சாட்சியாக இருக்கும். அது அந்த போஸ்ட் பாகுபலி, அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டோம். பாகுபலினா என்னென்னு யாரும் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டதில்லை. அதே மாதிரி தண்டேலுக்கும் கேள்வி இல்லாமல் ஒரு நல்ல ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தண்டேல்னா லீடர் ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போது ஒரு அந்த சப்ஜெக்ட் ஆகட்டும், இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு தனியாக இன்றைக்கி ஒரு பேன் இண்டியன் படம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காமல் நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அது வந்து பேன் இண்டியா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த எடுத்து அந்த படத்தை வந்து சரியாக நமக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட்டை மொத்த டீமும் அந்த கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரீம் வேரியர் பிக்சர்ஸ்க்கு கொடுத்ததுக்கு முதல்ல அல்லரவிந்த் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராக ஒரு 15-20 வருஷத்தை கடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஒரு 50 வருடங்களை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நமக்கு படங்கள் கொடுத்துட்ருக்காங்க, மக்களை மகிழ்விச்சிட்ருக்காங்கங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த வகையில் கீதா ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அந்த கீதா ஆர்ட்ஸ் தயாரித்த படத்தை ட்ரீம் வேரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் வெளியிடுறது ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு நான் சைத்தன்யா அவர்கள், அவரோட நான் ரொம்ப நாள் நிறைய படங்கள் கதைகள் கேட்குறப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் படம் ப்ரொடியூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு படத்தை நான் தமிழில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்டு சாய் பல்லவி அவர்கள், ஸோ இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் வந்து இப்போது ஒரு படம் ஓகே இவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு சரியான படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், கருணாகரன் அவர்கள் வந்து இப்போது ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார், வாழ்த்துக்கள். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ரோல் ஒன்று தெலுங்கு படத்தில் போய் பண்ணியிருக்காரு, அந்த படம் வந்திருக்கு. அண்ட் இதை திரு விவேகா சார் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சந்து மொண்டேட்டி அண்ட் டிஎஸ்பி அவர்கள். ஏன்னா இது ஒரு லவ் படம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிலைட், லவ் ஃபில்முக்கு வந்து சாங்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது, அந்த வகையில் ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. நல்லபடியாக ஹிட் ஆகி வந்திருக்கு. நரேன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ இந்த படம் இந்த வர February 7 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. மொத்த டீமும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் இந்த படத்தை இங்கே கொண்டு வரது ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ராக் ஸ்டார். ஸோ இந்த படத்தை வந்து வெளியிடுறோம். இப்போ வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு தந்திருக்க கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு நன்றி, வெங்கட்பிரபு சார் அவர்களுக்கு நன்றி, கார்த்தினா அவர்களுக்கு நன்றி. அண்டு தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. இந்த படத்தை இங்கே வெளியிடுறதுக்கு உதவுற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ப்ளஸ் மீடியா அண்ட் த ஹோல் மீடியா, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஒவ்வொரு முறையும் படங்கள் தயாரிக்கிறப்பவும் சரி, வெளியிடுறப்பவும் சரி, அந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல படத்தை அடையாளப்படுத்தி கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எங்கள் மொத்த நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆதரவு இந்த படத்துக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தண்டேல் என்கிற இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வெளியீட்டுக்கான வெள்ளோட்ட விழான்னு சொல்லலாமா,
அதற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்னென்னா, புஷ்பா 2க்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களின் இசையில் வருகிற படம் தண்டேல். புஷ்பா 1 புஷ்பா 2 வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுங்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் வந்து ஊன் சொல்கிறியா ஒரு பக்கம், பார்வை கற்பூர தீபமாக ஒரு பக்கம், சாமி சாமி ஒரு பக்கம், ஏ பெட்டா ஒரு பக்கம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்து, அதுக்கு பிறகு புஷ்பா 2 பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபீலிங் சாங் ஒரு பக்கம், கிசுக்கு பாட்டு ஒரு பக்கம், சூடான தீ கங்கு மாதிரி ஒரு பக்கம், புஷ்பா 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 பாட்டு ஒரு பக்கம்னு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா புஷ்பாவினுடைய ராஜ்யம் கொடிகட்டி பறந்தது. அதற்கு பிறகு தண்டேல் வருகிறது. நிச்சயமாக தண்டேல் பாடல்களும் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே புஜ்ஜுக்குட்டி பாட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்த படம் ஒரு தேசபக்தியையும் அதே சமயத்தில் காதலையும் தேசபக்தியையும் கலந்து ஒரு அற்புதமான படமாக வந்திருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த வகையில் இந்த படத்தினுடைய பாடல்கள் எழுதியதிலே பெரிய மகிழ்ச்சி. திரு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களோடு ஏறக்குறைய 18 ஆண்டுகளாக நான் அனைத்து படங்களிலேயும் பாடல் எழுதி வந்திருக்கிறேன். மிகப்பெரிய பேன் இண்டியன் மூவி படங்களாக நிறைய படங்கள் எழுதி கொண்டிருப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. நரேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரொடியூசர் அரவிந்த் சாருக்கு, பன்னிவாஸ் சாருக்கு, பானு சாருக்கெல்லாம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தென் சந்து டைரக்டர், அவர் கொடுத்த ஸ்பேஸ் வந்து மறக்க முடியாது. அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் எங்கள் டிஓபி சார்ஸ், அவர் எங்கள் லீடர் தண்டேல் நாக சைத்தன்யா, வெரி ஸ்வீட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. எது வேணாலும் நம்ம வந்து ஏதோ நினச்சி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு எது சொல்லணும் இம்ப்ரைஸ் பண்ணாலும் ரொம்ப அழகாக கம்பெனி கொடுத்து தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் டிஓபி ஷாம்தத் அண்ட் கார்த்திக். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் தீடா, அந்த ஸ்டோரி ரைட்டர், என்னுடைய தம்பி, அவனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் தண்டேல், இது ஒரு புது அனுபவம். என்னுடைய இத்தனை வருஷம் நடிப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப புதுசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டீமோட இருந்ததுக்கு ஒரு டீம் மாதிரி, ஒரு குடும்பம் மாதிரி இருந்தோம். என் கூட வேலை செஞ்ச அடுத்த ஆக்டர்ஸ் மகேஷ், சரண்தீப், பர்வதீசம், சிவா, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டே போகலாம். ஒரு எப்படி ஒரு குடும்பமாக இருந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் இதில் சொல்லணும். படம் ரிலீஸ் ஆன அப்புறம் சொல்கிறோம். இப்போ சொன்னால் ரொம்ப இதுவாகிடும். அப்புறம் சாய் பல்லவி மேம் தெரியும் உங்களுக்கு. நம்ம சாய் பல்லவி அவங்க பிச்சு வந்துருக்காங்க. இந்த டீமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எடுத்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஹாய், அந்தரிக்கு நமஸ்காரம். ஓ சென்னை, ஓ சாரி. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் ஒரு ஃப்ளோவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ வாண்ட் டு கன்வே த்ரூ ப்ரெஸ் அண்ட் மீடியா, கீதா ஆர்ட்ஸ், அல்லு அரவிந்த் காரு, ஃபார் பிலீவிங் மீ ஃபார் such an important and nice role. Thank you so much, sir. For any artist, it's a dream to have a launch like this. Thank you so much. Producer Bannivas Garu and Chandu Mundetti Garu, director. அவர் எனக்கு என் போர்ஷன் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. சார், எனக்கு தான் அந்த ரோல் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் entire Tandel team, all the assistant directors, Sham sir, DOP, and the entire team. Thank you so much. And daily படிப்பேன், அவங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கும். பட் காலையில் நிறைய சேஞ்சஸ் நடந்துடும். ஸோ மனப்பாடம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. காலைல திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும். அப்போ ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது சாய் பல்லவி காரு. தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் நாக சைத்தன்யா காரு. டைனமிக் bundle of energy. So happy to be on board in your film. Thank you so much, sir. DSP sir, I'm a big fan of your music. Last week meet பண்ணோம். Thank you so much. Karthi sir, thank you so much. Last year ஃபுல்லாக உங்களோட தான் இருந்தேன். Pava they are shooting. So it was a wonderful experience. Close friends, VP sir and Karthik Subraj. Feeling a bit nervous, but I'm really thankful to this entire team. And I wish you all will like my role. Thank you. ஆஹா, என்ன ஒரு அடக்கம்.
இந்த தண்டேல் ஃபில்ம் வந்து ஆக்சுவலி கர்ணா வந்து ரெட்ரோவில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இருந்தே அவர் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போதே வந்து he told about this film. From that time it sounded very exciting for me because the film has a very good director. Chanduoda previous films la very very interesting films and very great actors. Nagachaitanya sir and Saipalavi madam பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க அமரனில், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி செட் அப் இன் அ வெரி யூனிக் ஸ்பேஸ். அண்ட் கர்ணா வந்து நிறையா ட்ராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் கர்ணா. இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர். நான் காமெடி மட்டும் இல்லை, ஹீ கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து தெலுங்குல வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஓப்பன் மோர் பிக் டோர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆல்சோ நரேன் சார், அவர் வந்து பீட்ஸாலேருந்து ஐ ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஸோ நைஸ் டு see him also in the film. And all the very best to the entire team. Alluran sir, director and the entire crew. The படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நானே வந்து இப்போ சேயோட ஒரு படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப சே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூஸியாக இருக்கும். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். அது வந்து எனக்கு கருணா சொன்னார், இது கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதை எடுக்கும் போதே தெரியுது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ த டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், த ஹோல் டீமுக்கு, அல்லூரன் சாருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன் சாய்பல்லி மேடம். நான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய டேரக்டர்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி தருது. So I just wish you guys all the very best, the whole team all the very best. அதே மாதிரி டிஎஸ்பி வந்து நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. நான் சொல்கிறது 90ஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சரண், எங்கள் கேங் இருக்குது, ஒரு பெரிய கேங், ஒரு மியூசிக் கேங் இருக்குது. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்போவும் என்னை பாட சேர்த்துக்க மாட்டாங்க, இவன் என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் பிரதர் ஃப்ரம் another மதர் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாரையுமே சேர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் and I just wish all the very best to you. And director sir ஓட பழைய படங்கள் கார்த்திகே எல்லாமே பார்த்துருக்கேன். உங்களுடைய 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவரோட 3rd film. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் திஸ். ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படி தான் இருக்கும், எல்லாம் வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருக்கு உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்றது போது எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவரை வந்து நீங்கள் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் சே பற்றி சொல்லணும். சே இஸ் லைக் a wonderful actor to work with, very dedicated. ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டைரக்டர்ஸ்க்கெலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட நாங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால் அவரும் ரொம்ப மெனக்கிடுவாங்க, ரொம்ப மெனக்கிடுவாங்க. அவங்க தெலுங்கு எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணணும், ஆனால் அது ஒழுங்காக தெலுங்கு படமாக பண்ணணும், அது 2 கேட்டானா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவோம் நாங்கள். ஸோ 2 பேருமே சேர்ந்து திரும்ப பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை.
ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் ஏன்னா அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து அது ஒரு துளி கூட வந்து அவர் என்றைக்குமே வந்து அதை காட்டிக்கிட்டதே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளாக வெரி hats off to you, man. I mean, for your humbleness, for your simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ டைரக்டர். 2 பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு இருக்குது. But I just want to wish the whole Thandel team all the very best and என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஏன்னா வந்து ரொம்ப எஸ்ஆர் பிரபுலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி சாய் பல்லவி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக, ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்ககிட்ட ட்ரை பண்ணலான்னும் போது அவங்க ஒத்துக்கல அந்த படத்தை பண்ணுறதுக்கு. அப்போவே நான் கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம். அந்த அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கும் இருக்குது. அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து he will not select a film or do a film without ஒரு 100% கன்விக்ஷன் இல்லாமல் வந்து அவர் படம் பண்ண மாட்டார். ஸோ அவர் பண்ணுறாருன்ற போது வந்து எங்கள் தமிழ் ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவர் த ஃபிலிம் இஸ் கான் வே அஹெட், ரொம்ப நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து 7ஆம் தேதி எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் நம்புகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சென்னை யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்கிறேன் நல்லா இருக்கு. ஸோ வெரி குட் ஈவினிங். ஐ எம் வெரி ஹாப்பி. தண்டேல் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். டைரக்டர் இங்கே இல்லை, கரெக்டாக சந்து மோண்டேடி சார் எங்கேயோ சென்சார் விஷயம் ஏதோ போயிருக்காரு சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க். இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுனது வந்து இது சந்து நோ ஐ அம் ட்ரைங் டு ஓ அப்படியா பார்த்தீங்களா? ஒரு மனுஷன்னா அவனை வந்து எவ்வளோ விதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போ ஒன்று புரியும், ஒரு மனுஷன் இருக்கிறப்ப விட இல்லாதப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவனை. எனிவே சந்து சார் ஹஸ் பீன் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ ஐ திங்க் இஸ் இன் சம் ஒர்க். நாங்களும் அப்படி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்சிங் சுற்றிட்டு இருக்கோம், நடுவில் இங்கே வந்தோம். பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் வந்து தண்டேல் படத்தை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது வந்து நம்ம பன்னி வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபஸ்ட் ஒரு ஒன்லைனராக சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் வி ஆல் ரியலி தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம். ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லோரும் கூட இது அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலே தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடலில் பேஸ் பண்ண ஸ்டோரி எது இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் வில் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் விச் வில் பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் டு அல்லு அரவிந்த் அங்கிள். அங்கிள் யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் ஹீஸ் ஃபேமிலி டு அஸ். அஃப்கோர்ஸ் என்னை சின்ன பையன்லேருந்து அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஹீஸ் ஆல்வேஸ் அ மியூசிக் லவர் அண்ட் a talent lover. So thanks for producing this film, uncle. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாக சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ ஈவன் அந்த போஸ்டர் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆகிட்டேன். ஐ மீன் த வே ஹி பில்ட் இஸ் பாடி அண்ட் த வே ஹி வாஸ் லுக்கிங் இஸ் லைக் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஹி ரியலி ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் திஸ் and it's showing in the film, Chai, and you have done a great job. So நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கைத்தட்டி ரசிக்க போகிறீங்க. அண்ட் சாய் பல்லவி அவன் சாய் பல்லவி பற்றி பேசணும், அவங்க பேர் சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக எல்லாரும் சொல்லிட்டாங்க. மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேனு சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது. பட் எனிவே சாய் பல்லவி ஹவ் டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் யுவர் பிகெஸ்ட் ஃபேன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி ஐம் ஃபேன் ஆஃப் ஹர் டான்ஸ். அண்ட் நிறைய வாட்டி அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலேயும் எல்லா பாட்டிலும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையான்னு இப்போ தேடிட்டே இருப்பேன். அதனால் நல்ல அந்த ஸ்டோரியிலேருந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ளே என்ன வேணுமோ அதை வச்சு இருந்து அதுலேயும் ரொம்ப அழகாக சாய் பல்லவியோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ த விஷுவல்ஸ் ஆர் ஸோ குட் அண்ட் த ஸ்டோரி இஸ் ஸோ டச்சிங் அண்ட் ஐ திங்க் யூல் ஆல் ஹாவ் அ கிரேட் டைம் watching this film. And I would like to thank another dear brother, Karthi sir, for being kind enough to attend this function and cheering for us. Thank you, sir. We are always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir, Karthi Suraj sir, thanks to you. And sir, நீங்கள் வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து தெலுங்கில் பயங்கர ஓப்பனிங் சொன்னீங்களே கருணாகரன் சாருக்கு. நாங்களும் வந்து த்ரில் ஆகிட்டோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த படத்தில். உங்கள் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. த வே த கேரக்டர் ஸ்டார்ட்ஸ் அண்ட் த வே இட் வைண்ட்ஸ் அப், இட்ஸ் பியூட்டிஃபுல்லி knitted into the story, and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You have done a great job, sir. Thank you so much. Thank you so much. And Viveka sir, ஒரு நில்லுங்க, எல்லோரும் ஒரு ஜோராக கை தட்டுங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்க்கு எப்பயுமே அவ்வளோ வேல்யூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரைட்டர்ஸ் சன். எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்ன தான் பாடல் அழகாக டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான். சாய் பல்லவி இல்லை, நான் சொல்கிறது பாட்டோட பல்லவி. ஓகே, ஸோ பல்லவி தான். அந்த பல்லவி தான் வந்து இந்த பாட்டு என்னன்னு சொல்லும். அது வரைக்கும் அது தனனா டிடிடின் டிடின்னு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டியூனுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்ட்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும். ஆமாம், மறுபடியும் தட்டலாம். ஸோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியாக, ஒரு பிரதராக, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள, ஒரு சில டைம்ஸ் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன். ஸோ நிறைய தமிழ் பற்றி, லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேகா சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே. அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை, புஷ்பா 2 அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ரானல் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல் தண்டேல் பாட்டு வந்து அப்படியே எந்த டியூன் எடுத்தாலும் எந்த பாஷையில் போனால் அந்த பாஷையில் இருக்கிற மாதிரி நான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியாக நின்ன விவேகா சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் தி சீஃப் கெஸ்ட். And thank you to one and all. Please watch the movie on 7th Feb, and I hope you'll all love it. Thank you guys. Thank you. Come to Chennai by May or June. So yes. கண்டிப்பா வாங்க, எல்லாரும் ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். அதுக்கு தான் நாங்க வெயிட்டிங். நீங்க ஊன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். Thank you so much sir. கண்டிப்பா. Thanks for all the love. ஒரு 2 லைன் பாட முடியுமா ப்ளீஸ்? அந்த ராக் ஸ்டார் வைப்ஸை ஃபீல் பண்ணோம்ல நாங்க. விவேக சார் வாங்க. வாங்க சார். நீங்க தான் சார் அவருக்கு ஜோடி, எப்போ வந்தாலும் ஸ்டேஜ்ல வாங்க. ஒரு வரி சொல்லுங்க, லிரிக்ஸ் சொல்லுங்க. அப்புறம் காத்துல ஆடுற கற்பூரம் போல கண்ணே நீங்க லிரிக்ஸ் சொல்லுங்க, நான் பாட்டு பாடுறேன். நீங்க வரிகள் சொல்லுங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தாலே தடுமாறுவேன். இது எப்படின்னா இந்த லிரிசிஸ்ட் மியூசிக் டிஸ்கஷன் மாதிரி. சொல்லுங்க, நீங்க லிரிக்ஸ் சொல்லுங்க சார், நான் பாடுறேன். ஓபன் பண்ணுங்க, ஃபோன் தானே சார். என்ன சார் ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு, எழுதி வைக்கிற ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு. அவர் எழுதுற லிரிக்ஸ் 10 எழுத்து பெரிய ஃபோன் வச்சிருக்காரு. சார் சீக்கிரம் சொல்லுங்க சார். சரியா போச்சு. ரொம்ப நேரமா ஸ்க்ரால் பண்ணிருக்காரு. ப்ரோக்ராம்ல லாக் பண்ண கூடாது சார். சீக்கிரம் சொல்லுங்க. சரி, லிரிக் இல்ல. எனிவே தட் இஸ் சாங், பட் பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு. காத்துல ஆடுற கற்பூரம் போல, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு. மற்றது அப்புறமா பாடிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹலோ, நான் இங்கே நின்று பேசிட்டுங்களா? பரவாயில்லையா? சரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் இல்லைன்னா ஃப்ரீயாக இருந்திருந்தா கூட யூவ் டேக்கன் டைம் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூவ் கம் ஹியர் டு பிளெஸ் அஸ், டு கிரீட் அஸ் ஆன் திஸ் டே. அதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் நீங்கள் வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி.
தண்டையிலங்கிற படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைமில் ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமாக நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியாக மாற்றி ஒரு ஐ திங்க் இட் டுக் 3 years ஃபார் தெம் டு கம் அப் வித் திஸ். அதனால அந்த ஜேர்னியை வந்து அப்போ இருந்து ஆரம்பித்து இப்போ கூட ஒரு 1.5 years we've shot for the film. It's been quite a memorable journey. அதை வந்து இவ்வளோ அழகாக எங்களுக்கு டிரெக்ட் பண்ணி கொடுத்த சந்து காருக்கு and such a co-star who is a sport where அவங்க வந்து இந்த ஒரு வருஷத்தில் நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது எதுவுமே யோசிக்காமல் அப்படியே ஒரு 1.5 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தா கூட இவர் கொடுத்துருப்பாரு. He was that hungry to do good characters. அதனால it was such a nice experience. Thank you so much Jay. அண்ட் டிஎஸ்பி காரு இவ்வளோ அழகான பாட்டு. எனக்கு தமிழ் பற்றி தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்கே நிறையா பேருக்கு அங்கே இருந்த பாட்டெலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இன் தெலுங்கு ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் தட் லவ் ஸ்டோரின்னு வந்துச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணி தேல் ஓன் இட். அந்த பாட்டை வந்து புஜித்தலியாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஹைலஸாக இருக்கட்டும், தே ஜஸ்ட் ஓன் த சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு படத்துக்கு. அண்ட் அரவிந்த் காரு அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் எனக்கு அவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி. ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டாக போகுது, ஈவன் வென் ஐம் சிக் டேக்கிங் கேர் ஆஃப் மீ, மேக்கிங் ஷுர் நீ இது வேணால் இது பண்ண வேணாம், எல்லாமே அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது 1.5 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சி சுளிக்காமல் இப்போவும் வந்து உங்களுக்கு பண்ணணுமா ஷூட் நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ வி வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் சொன்ன கருணாகரன் அவர் தான் சொல்லணும். ஏன்னா வர எல்லா கெஸ்ட்டும் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இமீடியட்டாக சொல்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு த தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மா தான் சொல்கிறாரு, எனக்கு அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்ட்டாக இருந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் கார் சொன்ன மாதிரி அது இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும், இதுக்கப்புறமும் நிறையா பண்ணும் பானு காரு. அண்ட் அது கூட சேர்ந்து நான் எங்கள் நரேன் காரு எல்லாருக்கூடையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு 1.5 years இருக்கும்போது படத்தோடு சேர்ந்து நம்ம என்னவா க்ரோ ஆகணுங்கிறது பார்ப்போம். இவங்க எல்லாருக்கிட்டேருந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் வர 7th of February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஏன் தேவி, நான் தமிழில் பேச முடியாதுன்ட்டு நீ ஏதாவது நினச்சியா? பொழப்புக்காக ஹைதராபாத் போயிட்டேன்ப்பா, இங்கே தான் படித்தேன். இங்கே தேனாம்பேட்டில் கேசரி ஸ்கூல் இருக்கேன், அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் இல்லை, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அங்கே தான் டிகிரி படித்தேன். அதுக்கப்புறம் லா காலேஜில் சேர்ந்து 2 வருஷம்தான் படித்தேன், அப்புறம் ஓடிட்டேன். அவங்க அனுப்பல, நானே வந்துட்டேன். அதனால் இப்போது ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் தமிழ் அப்போ ரொம்ப நல்லா பேசின்னு இருந்தேன். இப்போது ப்ராக்டிஸ் போனதுனால கொஞ்சம் ஒரு தெலுங்காரம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. First, let me thank Karthi. With big heart, you have come for this function. Thank you very much. And Karthik Subbaraj and Prabhu and all others who have come here. My very heartfelt thanks to you for visiting here. This function is nothing but telling people how much they have hard worked, and request your viewing of the film. And coming here, we are here to assure you that we have given a decent product, and Naga Chaitanya and Pallavi has done it extremely well. You will really appreciate, I promise. என்ன சார் சத்தமே இல்லை, இவ்வளோ சொல்கிறேன். தேவி, நீயும் நானும் தான் சத்தம் போடணும், யாரும் என்ன கேட்குதா?
அப்புறம் எங்கள் டைரக்டர் இங்கே தான் இருந்தார் 4 மணி வரலாம். அப்புறம் சென்சாரில் ஏதோ சப்மிட் பண்ணணுமா நாளைக்கு, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்கன்ட்டு போயிட்டார் அவர். ஹி ஹஸ் டன் அன் எக்ஸ்ட்ரீம்லி சந்து. அவருக்கு கதை இவ்வளோதான் கதை கொண்டு போயிருக்கோம். அவர் அது வச்சுட்டு இது வை வி ஹவ் டேக்கன் ஆல் திஸ் ஃபிலிம் இஸ் இட் இஸ் ஹேப்பன் ஸ்டோரி. அது 20 பேர்கிட்டேருந்து இந்த ரைட்ஸ் வாங்கியிருக்கு. அந்த 20 பேர் போய் பாகிஸ்தான் ஜெயிலில் தங்கி வந்திருக்கவங்க, அவங்களோட கதை. அந்த கதை இவர் சந்து ரொம்ப நல்லா அதை நேரேட் பண்ணி அது ஒரு 2 hours பண்ணுறதுக்கு ஐ தேங்க் ஹிம் வெரி மச் ஃபார் மேக்கிங் சச் அ கைண்ட் ஆஃப் வண்டர்ஃபுல் ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன். தேங்க் ஹிம் வெரி மச். ஹி இஸ் நாட் ஹியர். And who else I should thank? I told the hero, heroine, and another hero is there for this film. You don't know. You have not seen here. You heard him. It is Devi Prasad. Devi Sri Prasad he is like my son. நான் ரொம்ப எனக்கு ஒரு இருக்கிற டவுட் இங்கே இருந்தால் கேட்குறேனே, எப்படிரா 25 years-ஆ நீ ஹிட்டு கொடுத்துக்கினே இருக்க? 25 years-ஆ ஹிட்ஸு கொடுத்துனே இருக்கார். எனக்கு நிறைய படம் பண்ணியிருக்கார். இந்த வயசுலேருந்து தெரியும். அவங்களோட அப்பா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ சாரி சார், உங்கள்கிட்ட உங்கள் பற்றி சொல்லலைன்னா ரொம்ப தப்பாக இருக்கும் சார். நீங்கள் டெப்யூ, நீங்கள் அவங்களுக்கே நீங்கள் ஹீரோக்கு சேலஞ்சு கொடுத்தீங்க, அதெல்லாம் படத்தில் பார்ப்பாங்க. ஆமாம் சார், நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, பல்லவியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு நீங்கள் ஒரு இது பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும். தேங்க்யூ சார். பெரிய தண்டேல் அவர் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ரொம்ப பெரிய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மீடியா. ப்ளீஸ் ப்ரமோட் திஸ் ஃபிலிம். You are going to be happy for promoting this film. And not the least, Mr. Prabhu. இது தமிழில் டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணணுன்ட்டு நினைக்கும்போது ஒரே ஒரு ஆள் இதுக்கு வந்திருக்காரு. அது நம்ம எஸ்ஆர் பிரபு. அவர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். தேங்க்யூ பிரபு. வேர் ஆர் யூ? தேங்க்யூ வெரி மச் ஃபார் releasing this film. You will do the best for this film is my feeling. Thank you all. Thank you. பல்லவிக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் தான் ரொம்ப கம்பல் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். Can you please go and take rest? போயிடுங்க. ஓ, ஹீரோ நான் பேசினப்பறம் தான் போக சொல்லி சொன்னாரா? பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே ஒரு மாதிரி பூம் ஆகிட்டே இருக்கு மைக்கு. பேசுறதுலாம் ஒழுங்காக கேட்குதா உங்களுக்கு? ஓகே, நன்றி. ரொம்ப முக்கியமான ஒரு மேடை நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நான் அங்கே போய் நிறைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அன்பெல்லாம் திருப்பி கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல. இதுதான் திருப்பி கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பமாக நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து படத்தை பற்றி சொல்லலாம். எனக்கு தெரியாத விஷயம் இங்கே வந்ததுக்கப்புறமா சே தான் சொன்னாப்புல, இது ஒரு ட்ரூ ஸ்டோரி, 2018 நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னாப்புல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஊரில் மீன் பிடிக்கிறவங்க பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இங்கே எப்படி அங்கே போய் மாட்டினாங்கன்னா, இல்லைங்க குஜராத்லேருந்து படகு எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்க, அப்புறம் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு பெரிய எவ்வளோ பெரிய த்ரில் இருந்தாலும் டைட்டானிக்கே ஒரு லவ் ஸ்டோரி தேவைப்படுது. அந்த லவ் ஸ்டோரி தான் எப்பவுமே மனசில் நிற்குது. ஸோ ரொம்ப அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்கன்னா, அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த லைன் எவ்வளோ பிடிச்சிருக்கணும். 3 இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 1.5 வருஷம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபிலிம். அப்படி இல்லாட்டி இந்த படத்தை எல்லா ஊருக்கும் எடுத்துகிட்டு போய் ப்ரொமோட் பண்ணுங்கிற தைரியம் வராது. ஸோ அதுலேயே இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். அண்ட் சந்து முரட்டி அவருடைய மற்ற படங்களும் பெரிய பெரிய ஹிட்டான படங்கள். அவர் இந்த படத்தில் நம்பி ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு விஷுவல்ஸ் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. கடலில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸோடு அவர் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
அண்ட் முதல்ல நம்ம ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிப்போம். அல்லு அர்ஜுன் சார் வந்து என்ன சார் பீஷ்மர்னு சொல்லலாமா? ஏன்னா இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க, அப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக ப்ரொடியூசராக இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. பெரிய பெரிய ஆட்களே வந்து ப்ரொடக்ஷன் வேண்டாம்ப்பான்னு கம்பெனியை மூடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமாக ப்ரொடியூசராக இருந்து தொடர்ந்து அதே பேஷனோடு இருக்கிறது. ஏன்னா பேஷன் மட்டும் இருந்தால் காசு சம்பாதிக்க முடியாது. பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கணும், பேஷனும் இருக்கணும். அப்போ தான் திரும்ப திரும்ப நல்ல படங்களை அவர் சொல்கிறார் இல்லையா, தேவி பார்த்து இத்தனை வருஷமாக எப்படா இட்டு கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எப்படி சார் இத்தனை வருஷமாக இட்டு கொடுக்குறீங்க? அதுவும் வேறு வேறு ஆட்கள் கூட சேர்ந்து வேறு வேறு கொலாபரேஷனில் வந்து அவர் ஹிந்தியில் படம் பண்ணியிருக்காரு, எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்காரு. நம்ம ஊரில் மெட்ராஸ்லேருந்து படிச்சுட்டு போனவர் தான். பட் அவருடைய எந்தூசியாசம் வந்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ் படங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கள் ப்ரொமோட் பண்ண போகும்போதெல்லாம் அல்லு அர்ஜுன் அங்கிள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார், அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார், இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ வந்து ஒரு படம்னா ஒரு ப்ரொடியூசர்னால் எப்படி இருக்கணும், அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணணும், அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஆர்டிஸ்ட்டை எப்படி பார்த்துக்கணும், அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போதும் சரி, தியேட்டரில் வந்து சேர வரைக்கும் அது சொல்கிறார் இல்லையா. இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம், அந்த உழைப்பை உங்ககிட்ட சொல்கிறக்காக தான் வந்திருக்கோன்னு அந்த ஒரு படத்தை பற்றி எடுத்து வைக்கிறதுலேருந்து அவ்வளோ விஷயம் இருக்குது அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு. ஸோ வி வர் ஸோ ஹாப்பி. அவர் எனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். என்ன 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 சொல்ல வர்றீங்க? பார்த்தீங்களா, இதுதான் பிஸ்னஸ் மேனுங்கிறது. இங்கே வந்து தெளிவாக இருக்காரு. பண்ணிடலாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன்லேயும் ஒரு பெரிய ஆள் உருவாக்கி வச்சுருக்காரு. இன்னும் 2 பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் அவங்க 2 பேரும் நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். பாபி என் கிளாஸ்மேட்டு, அர்ஜுன் வந்து எனக்கு ஜூனியர். ஸோ பத்மாஷத்தில் படிக்கும்போது ஸோ அப்போ இருந்து தெரியுங்கிறதுனால ஸோ ஹாப்பி ஃபார் யூ அங்கிள். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும். உங்களோட நம்பிக்கைக்காகவே இந்த படம் வெற்றி பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நம்ம கர்ணா பார்டர் தாண்டி போகிறீங்க, வேறு லெவல். ஆனால் நீங்கள் எந்திரிச்சு அட்டென்ஷனில் நிற்கும் போது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் கர்ணா நடிக்கிறாப்புல, கேமரா இவ்வளோ கேமரா இருக்கிறதுனால நடிக்கிறாப்லையா என்னன்னு புரியல. ஏன்னா அவ்வளோ ஜாலியான ஒரு ஆள், பிரமாதமான ஆக்டர். நான் வாவா தேரில் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். மேலகனில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் எல்லாரும் இந்த ரோல் பற்றி பேசினாங்க. அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அதுக்குள்ளே அவ்வளோ உண்மையாக ஒரு இன்னசென்ஸ் இருக்கணுமா இன்னசென்ஸு, குறும்பு இருக்கணுமா குறும்பு, இல்லை கன்னிங் இருக்கணுமா கன்னிங், அது அவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியும். அது கார்த்தி சுப்ராஜுக்கெலாம் முதல்ல தெரியும். அதனால் அவர் உங்களை மோல்ட் பண்ணாரா, நீங்கள் அவரை மோல்ட் பண்ணீங்களான்னு தெரியல. பட் அது ஒரு பிரமாதமான குவாலிட்டி. நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சிருக்கேன். அண்டு நம்ம நரேன் சார் வந்து சூப்பர் ஆக்டர். அவர் எல்லாம் சீரியஸ் ரோலே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு காமெடியிலையும் பின்னக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அழகராஜில் நான் பார்த்துருக்கேன். அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சீன்ஸ் இன்னும் போயிட்டே தான் இருக்குது. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்டு தேவி அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, எங்கே போனாலும் உங்கள் சாங் கேட்குதுன்னு. நான் இப்போ டர்க்கி போயிருந்தேன். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். என் ஒய்ஃப் ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க. அடா பாவிகளா, இந்த பாட்டை தான் நம்ம ஊரில் அடிச்சிட்டாங்களா, காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊவன்டாவா மாதிரியே இருக்கு. ஆடா பாவி தேவி, டர்க்கி சாங் தான் இங்கே வந்து அடிச்சிட்டியா நான் நினச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா அது ஊவன்டாவாமா தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊவன்டாவாமா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கியில் கிளப்பில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதுதாங்க உங்கள் புகழுக்கு உச்சம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த டப்பாவில் எவ்வளோ வருஷத்துக்கு மியூசிக் வந்துகிட்டே இருக்குங்கிறத வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான். அது மட்டும் இல்லை, அந்த மனுஷன் உழைப்பு, அவ்வளோ உழைப்பு. அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. எப்போ ஸ்டுடியோ பண்ணணும் ஸ்டுடியோலே இருப்பாப்புல, மியூசிக் பற்றியே பேசுவாப்புல. ஏங்க நான் ஆந்திரா இல்லைங்க, நான் தமிழ் பையன் அப்படிம்பாப்புல. அங்கே போனால் வந்து தமிழுக்கு தாங்க, இங்கே தான் நீங்கள் தெலுங்குன்றீங்கம்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் சொந்தங்க, இந்த நாட்டுக்கே நீங்கள் சொந்தம். அந்த எனர்ஜியை விடாமல் எப்பவுமே இருக்கிறது. வி லவ் யூ தேவி, வி லவ் யூ. நான் ஸ்கூல்லேருந்து பார்த்துருக்கேன். இப்போ தான் வெங்கட்பிரபு சொல்லிட்டு இருந்தேன், நான் ஸ்கூல் கல்ச்சரல்ஸ்லேருந்து பார்க்குறேன் இந்த ஆள் இப்படியே இருக்காங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு எப்பவுமே உங்கள் பாட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம். எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் லவ் ஃபிலிம் கிடைச்சா போதும், பின்னி எடுத்துருவாங்க. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் சாய், you're very very special, Sai. I think the way you pour life into every role that you pick up, ஒவ்வொரு ரோலில் அது வந்து ஒரு பையனை காதலிக்கிறதுனா அப்படியே கொட்டி தீத்துறது அந்த லவ்வை. அதனாலே பசங்களாம் பைத்தியம் முடிச்சு அலையிறானே. டான்ஸ் சொல்லவே வேண்டாம். அண்ட் ஒரு பெயினாக இருக்கலாம், தன்னோட வயசுக்கு மீறின ஒரு அனுபவமாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் படம் பார்த்து உங்ககிட்ட பேசினேன் அமரனில் கூட. த வே யூ கிவ் லைஃப் டு ஒரு மலர் டீச்சராக வந்தாலும் சரி, இல்லை இந்துவாக வந்தாலும் சரி, you definitely give so much to the film. So thank you for doing that, and it makes it so beautiful. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒய்ஃபோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஐ திங்க் யூ brought it on screen. அவங்களுடைய உண்மையான சாக்ரிஃபைஸ் என்ன, அவங்களோட பெயின் என்னன்னு யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது. அதை நீங்கள் அவ்வளோ அழகாக கொண்டு வந்தீங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ.
and we love you, Sai. And Che, நான் என்ன சொல்கிறது, உங்கள் தாத்தாலேருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாகேஸ்வரராவ் சாருக்கு வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும்போது நீங்கள் நாகேஸ்வரராவ் மறந்துருப்பீங்க, ஆனால் தேவதாஸை மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னார். ஸோ நமக்கு தேவதாஸ்னால் ஃபஸ்ட்டு லவர் பாயாக அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்ல வேணாம். நாகார்ஜுனா சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அவருக்கு. இதயத்தை திருடாது பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறது. ஆனால் அந்த ஸ்டைல் நமக்கு வராது, அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்காக பேச தெரியாது. நான் நாகார்ஜுனா சார் கூட ஒர்க் பண்ணேன் தெலுங்குல போய். அவங்க ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, நமக்கு போனதுலேருந்து அப்படி ஒரு அரவணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியாக இருக்கான், அவனுக்கு என்ன வேணும், அவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்போ நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே, எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் நான் போகிறேன், ஸ்பீட் பிரேக்கர் ரோடில் ஃபுல்லாக உடச்சி வச்சிருக்காங்க, சைக்கிள் ஓட்டுற ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. நான் வந்து சொன்னேன், என்னங்க எல்லாம் உடச்சி வச்சிருக்கேன்னு கேட்டால், இல்லை நாக் சார் தான் உடச்சி சொன்னார், ஏன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னார். அது எப்போ அவர் நோட்டீஸ் பண்ணார், எப்படி பார்த்துக்கிறாரு, அவர் அங்கே கிங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாமல் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறது, அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும். அந்த படத்தை நான் பார்க்கணுன்னு சொல்லுவார், பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவார். நான் கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு எவ்வளோ என்ன கொடுத்தாலும் பத்தாது சே, நான் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் பத்தாது. அண்டு சே வந்து நான் அப்படி சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது ஒரு ஷையாக ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு பையன் பின்னாடி இருந்து தள்ளி நடிக்க வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெக்கமாகவே இருப்பாப்புல. ஆனால் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சி போயிருது. தாத்தாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, அப்பாவையும் பொண்ணுங்களுக்கு பிடிச்சது, உங்களையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அவ்வளோ அழகான ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்கும்போது ஃபிசிக் மாத்திராப்பில் நான் சேயை பற்றி சொல்லணும்னு நினச்சப்போ எனக்கு வந்து அந்த ஷாஸ்டங்க் ரெடெம்ப்ஷன் ஆண்டி டூஃப்ரேன் ஞாபகம் வந்துச்சு. அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவனை சுற்றி ஒரு பபிள் இருக்க மாதிரி இருக்குது, எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ண விடுறதில்ல, அவன் பாட்டுக்கு அவனோட ஜோனில் போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி சே வந்து தன்னை சுற்றி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாமல் he keeps working very hard. நான் வெங்கட் பிரபு டைரக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, he works very hard on his craft, continuously putting that effort, continuously growing. That's the best sign, Jay. I think the best sign all we can do for ourselves is constantly keep growing. and அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருக்குது. இந்த படத்தில் முக்கியமாக நான் மஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம்ல வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்குள்ளே ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ திட்ஸ் வே இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் யூ டேக்கன் போல்ட் ஸ்டெப். வேறு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக உழைப்பு வீண் போகிறதே கிடையாது. அந்த இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் இட் பேக்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமாக இட் வில் மேக் தட் இம்பேக்ட். அண்ட் ஐம் ஷூர் இங்கேயும் தமிழ்லையும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் நம்புறேன். விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டார். எனக்கு ரீசெண்டாக பெரிய ஹிட் சாங்னா அவர் கொடுத்த சாங் தான் சுல்தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்குது, தேவியோட மியூசிக் இருக்குது, அண்ட் யுவர் பேரிங் அண்ட் த லவ் ஸ்டோரி அண்ட் த நியூ ஐடியா ஆஃப் ஒரு உண்மை கதை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊரில் நடந்துச்சாமே, இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ தெர் ஆர் சோ மெனி டிக் மார்க்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் டு பிகம் வெரி பிக் ஹிட். ஸோ ஐ எம் விஷிங் அண்ட் ப்ரேயிங் திஸ் ஃபில்ம் பிகம்ஸ் அ பிக் ஹிட். எங்கள் 2 பேர் விட முடியுமா, எங்கள் ஊருக்கு நம்ம ஊர் ஆள் விட முடியுமா? வெங்கட் பிரபு சார் வந்து பொன்னியின் செல்வன் வந்தப்போ அதிகமாக எல்லாரும் சொன்னது, என்னங்க கார்த்தி ப்ளே பாயாக பண்ணியிருக்காங்க, ஏங்க பிரியாணிலே பண்ண வச்சுட்டாருங்க வெங்கட் பிரபு, 2வது தாங்க இதில் பார்க்குறோன்னு சொன்னாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் எ நியூ கலர் டு மீனா. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம சீக்கிரமாக நீங்கள் நல்லா கதையாக பிடிச்சிட்டு வாங்க. நீங்கள் சொன்னீங்க கன்வின்ஸ் பண்ணுறது இவனை கஷ்டம் தான், பட் பண்ணிவிடுவோம். அண்ட் கார்த்திக் வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரெட்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோமோஸ், அண்ணாவோட லுக்கும் சரி, ஃப்ரேம்ஸ் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபில்ம். ஸோ I'm hoping a big success with that film. And பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிச்சயமாக அந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்டு ப்ரொடியூசர் பற்றி பேசணுமா, இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசணுமா, அவனும் கொஞ்சம் கடியான ஆள் தான், அவனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வைக்க முடியாது. ஸோ ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் நான். நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும், மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி. ஸோ 2 பெரிய கம்பெனி கீதா ஆர்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் இது பெரிய வெற்றி படமாகும் நான் நம்புகிறேன். அஞ்சனாவும் வந்து ஒரு லக்கி ஐகான், அவங்களும் இதை சேர்ந்துட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எப்போ சென்னை வந்தாலும் கூப்பிடுங்க, ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. லவ் யூ. தேங்க்யூ. I want you to stay on stage with us for some time. And going on to the
most important person here. We all love him. அவரோட யூனிக் ஸ்கிரிப்ட்ஸோட செலெக்ஷனாக இருக்கட்டும், the way he is on screen, it is just amazing. ஆனால் இந்த படத்துக்கு அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி. பிகாஸ் 1.5 வருஷம் இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து கொடுத்து அங்கே அந்த மக்கள் இருக்கிற இடத்துக்கே போய் அவங்களோட வாழ்ந்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நிறைய கஷ்டப்பட்டு அந்த ஸ்லாங் பிடிக்கிறதுலேருந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையும் பிடிச்சி அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து இந்த படத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. தண்டேல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படமாக வந்து அவருக்கும் இருக்க போது, நமக்கும் வந்து இருக்க போகுது. ஸோ யுவ சாம்ராட் நாக சைத்தன்யா அவர்களே மேடை கிடைக்கிறோம். ஒன்றும் இல்லை சார், ஒரு பிக்சர் மூமெண்ட் தான். 2 பேர். ஸோ இப்போ என்னென்னா சார், ஒரு 2 கேள்வி கேட்க சொன்னாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் நானும் நிறையா ட்ரை பண்ணி மைக்க கையில் கொடுக்குறேன், திருப்பி எங்கிட்டே கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி டு see both of you here. அண்ட் இது எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரேம் மூமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கார்த்தி சார், நாகார்ஜுன் சாருக்கு நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து உங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் வாஸ் அமேசிங். கண்டிப்பாக உங்களுக்கு நிஜமாகவே வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் தான் அவர். உங்கள் 2 பேரையும் சேர்ந்து நாங்கள் எப்போ வந்து ஒரு படத்தில் பார்க்கலாம், எங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்கணும்னு நினச்சோம். அப்படியா? அப்படி அல்லூரன் சார் ப்ரொடியூசர் இருக்காரு, எங்கள் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது நடந்துடும். இப்போ போட்டிங்களா ஒரு சுழி போட்டிங்களா நடந்துடும் நினைக்கிறேன். போட்டாச்சுல்ல, நடந்துடும் சீக்கிரம். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், லைக் கார்த்தி சார் இஸ் ஆர் ஃபேவரட் ஹியர். அண்ட் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ஹீ ஜஸ்ட் ஹேண்டில்ஸ் எவ்ரி திங். அண்ட் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ இஸ் அன் அமேசிங் பர்சன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், லைக் ஹவு டு யூ சி அண்ணன் பிரதர் ஃபீலிங் அந்த மாதிரியா? வாட் இஸ் தட்? ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர பட்டீஸ் அப்படியா? Like you said, Karthi sir is your favorite, but in AP Telangana, we love him more than you love him. Thank you. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து செய் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு யூனோ ஃபுட் இன் சென்னை அப்படின்னா, சாப்பாடு விஷயம் அப்படின்னா என்ன? வாட் யூ லைக் டு ஈட் ஹியர்? சரவணாபவன் தோசை. சரவணாபவன் தோசை. சரவணபவன் தோசை போச்சு போங்க. சரவணபவனுக்கு சேல்ஸ் பிச்சுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கார்த்தி சார், ஹைதராபாத் போனால் நமக்கு எப்படி சொல்லுங்கள்? அங்கே வந்து நாக் சார் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பிரியாணி இருக்குது. அந்த என் கன்வென்ஷன் சென்டரில் ஒரு க்ரீன் பிரியாணின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாக் சாருக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு புது ரெசிபியாக. அது வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சாப்பிட்டோம். உண்மையாகவே அது ரொம்ப 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 ஸ்பெஷல் தான். ஹைதராபாத் பிரியாணி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அது நாக் சார் போனால் மட்டும்தான் கிடைக்கும். அது எங்களுக்கெல்லாம் கிடைச்சிது. அது ரொம்ப ஸ்பெஷல் அது. ஓகே. அண்ட் உங்கள் 2 பேரும் போது இன்னொரு ஹோட்டல் மினர்வா பிரியாணியும் அங்கே செமையாக இருக்கும். பிரியாணி அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியமாச்சு. விபி சார் பாருங்க, அப்பா ஆமாம் அப்படின்றாரு. அண்ட் இது நீங்கள் 2 பேரும் பார்க்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன்ஸாக வந்து தோணுது. ஒன்று வந்து நம்ம எல்சியூ, அதில் வந்து நாகார்ஜுன் சார் இருக்காரு. அண்ட் எல்சியூவில் ஆரம்பிச்சு புள்ளியார் சுழி போட்டது கூலியை வந்து இதில் சேர்த்துட்டீங்களா? எல்சியூவில் சேர்த்துட்டீங்க? அப்படிதான் சார் சேர்த்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்படிதான் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாட்ல மண்டேல அப்படிதான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அங்கே புள்ளியார் சுழி போட்டது அங்கேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா எஸ்ஆர் பிரபு சார் தான் அந்த படத்தை எடுத்தது. நாகார்ஜுன் சார் உள்ளே வந்துட்டார். இவர் வந்து எப்போ உள்ளே வருவார், எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. என்ன கேட்க சொன்னாங்க, கேட்டேன் சார். கேன் வி எக்ஸ்பெக்ட் யூ இன் ஒன் ஆஃப் த எல்சியூ அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு வில் he answer? I don't know, but yes, we want to see you there in LCU as well. Of course, I would love to see myself as well. Definitely. And thank you sir. ஒரு போட்டோ நான் மைக்க வாங்கிக்கிறேன். இப்போ போட்டோ கொடுங்க. அதான் நிறைய விஷயத்த பேசணும்னு நினைப்பேன், நான் மறந்துடுவேன். நான் நிறைய டைம் அங்கேருந்து யோசிச்சுட்டே வந்தேன், நான் இந்த விஷயத்த இந்த ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. மெய்யழகனுங்கிற படம் வந்து இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மூவி ஒரு வியூவிங் ஃபார் மீ. இட் வாஸ் மோர் லைக் an எக்ஸ்பீரியன்ஸ் தட் சம்டைம்ஸ் மூவிஸ் ஒரு ஆஃபர் பண்ணுவோம்ல இன்னொரு ஹியூமன் பீயிங், ஒரு ஃபியூ 2 hours ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு பருத்தி வீரன், சிறுத்தை, அதுக்கப்புறம் இப்போ பண்ண மெய்யழகன், இல்லைன்னா இதுக்கப்புறம் பண்ணுற ஃபிலிம்ஸ் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னார் ஹவ் ஐ கிவ் எவ்ரி திங் ஃபார் லவ் அண்ட் வலியாக இருக்கட்டும் 100%. பட் அவர் கேரக்டர்ஸில் வந்து அவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்குது.
என்ன கேரக்டர் பண்ணாலும் ரொம்பவே பியூராக பருத்திவீரனில் நிஜமாவே ஒரு பொர்க்கி பாய் மாதிரி, இல்லைன்னா நிஜமாவே இதில் வந்து அவ்வளோ ஒரு இன்னசென்ட் ஒரு பாய் மாதிரி. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டன் இட். அண்ட் ஐ திங்க் அது அந்த மாதிரி நடக்கும்போது இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி பியூர் அண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட் இன் யுவர் ஹார்ட். அப்போ தான் இது ஒரு விஷயமா பாசிபிள்னு நினைக்கிறேன். ஐ தாட் இந்த ஸ்டேஜில் ஐ ஹேட் டு டெல் யூ தட் ஐம் சச் அன் அட்மைரர் ஆஃப் தீஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் எஸ்பெஷலி மேயழகன் வாஸ் சம்திங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஸ்வீட் அண்ணை பற்றி சொன்னதுனால நான் இதெல்லாம் சொல்லலை. நிஜமாவே நான் உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அது பயத்தில் அப்படி மறந்து போச்சு. ஆமாம், அதே தான். அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் டு டெல் கார்த்திக் சுப்ராஜ் சார் சேயிங், பீயிங் அ சூர்யா சார்ஸ் ஃபேன், ஐ வாஸ் ஸோ ஹாப்பி சீயிங் ரெட்ரோ. அதோட ப்ரோமோ எனக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே குஷியாயிடுச்சு. இட் வாஸ் லைக் ஓ ஓகே ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அப்படின்ட்டு. அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெங்கட் பிரபு சார், நான் படம் ஆரம்பிக்கும் போதே உங்களை பற்றி கேட்டேன் அவங்கக்கிட்ட, ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ், தமிழெல்லாம் எப்படி இருந்துச்சு கம்யூனிகேட்டிங் வித் டிரெக்டர். ஹீ செட் வி பிகேம் ஃபேமிலி ஆஃப்டர் திஸ் ஆல்சோ வில் ஒர்க் டுகெதர்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் தட் இட்ஸ் லைக் ஃபேமிலி கமிங் அண்ட் பிளெஸிங் us all on this day. Thank you so much. I'm so sorry for taking thank you and ஐயோ இன்னொரு கடைசி நிமிஷம் இதுவும் நான் மறந்துட்டேன். எஸ்ஆர் பிரபு அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்கே இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். வி ஒர்க் டுகெதர் ஆன் என்ஜிகே. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அவர் ப்ரெசென்ட்டும் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் த ஃபிலிம் அண்ட் பிரிங்கிங் இட் டு த பப்ளிக். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. So we have to wait for the best things to happen. கொஞ்சம் வந்து அந்த டைம் கொடுக்கணும். Thank you. Just for the video. So இதை தொடர்ந்து we have our யுவ சாம்ராட் நாக சைத்தன்யா அவர்களோட ஸ்பீச். சென்னை ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சென்னைனா எவ்வளோ ஸ்பெஷல்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சென்னை ஸோ மச் ஆஃப் சென்னை இஸ் இன் மை ரூட்ஸ். ஸோ நம்ம படம் தண்டையில் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சென்னை ஆடியன்ஸ் எப்போவுமே அவங்க ஆக்செப்டன்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். And Karthi sir, thank you so much for being here today and bringing so much warmth to this event and launching our trailer. Like Pallavi said, Mayalagan, Satyam Sundaram, your recent release has moved me so much. After so long, I went to the theatre, came out with tears in my eyes, and human emotions, such simple human emotions, watching you play them just inspired me so much. From Parthiveeran till Satyam Sundaram sir, you have inspired, every film of yours has inspired me as an actor. Thank you so much. And அப்பா எப்போவுமே வீட்டில் சொல்லிட்டு இருப்பார், நீங்கள் சென்னை போறியா, எனிதிங் யூ நீட் லெட் மீ நோ, ஐல் கால் கார்த்தி. ஸோ ரியலி யூ ஆர் லைக் அ ஃபேமிலி நேம் அட் ஹோம். தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். அண்ட் அப்படியே வெங்கட் பிரபு சார், so happy to see you here today. In a way, you are the one who professionally introduced me to the Chennai media and the Chennai people. So happy to see you here today. You convinced me quite easily in Hyderabad. Avla customer alla, but seriously, neenga Hyderabad ku vande ena convince panni, you considering me itself was such a joy. Thank you. And Karthik Subraj sir, really looking forward to Retro. Follow all your work. So happy that you're here with us today. இந்த தண்டேல் ஜேர்னி எனக்கு ஃபர்ஸ்ட் சந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா சொன்னார், ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில். அதுக்கப்புறம் நான் நிறைய எக்ஸைட் ஆகினேன். எதுக்குன்னா திஸ் ஸோ மச் ஸ்பேன் இன் திஸ் ஃபில்ம். ஒரு ஸ்ரீகாக்குளம் ஒரு வில்லேஜ்லேருந்து அப்படியே குஜராத் போய் அதுக்கப்புறம் ஒரு 1.5-2 years பாகிஸ்தான். ஸோ ஒரு லார்ஜ் ஜேர்னி இருக்குது இந்த படத்தில். அந்த ட்ரூ ஸ்டோரி கேட்டப்போ நான் ஆஸ் அன் ஆக்டர் வாஸ் வெரி எக்ஸைட்டட். யூனோ any actor will sort of crave for this kind of a presentation. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ரீகாக்குளம் வில்லேஜ்க்கு போயிட்டு அந்த ஃபிஷர்மேனோட இன்ட்ராக்ட் ஆகி அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க சாப்பாடு என்ன, ஆல் தீஸ் திங்ஸ் இந்த மைனர் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்தப்போ எனக்கு புரிஞ்சிச்சு எவ்வளோ சேலஞ்ச் இருக்குதுன்னு இந்த படத்தில். பிகாஸ் their journey is just incredible. It is so incredible and so inspiring. And as an actor, I feel blessed that the director Chandu has brought this script to me, trusted me. So I really feel blessed. Very rarely in the மாதிரி opportunities ஒரு ஆக்டருக்கு வரும் to go through these kind of transformations and really give it your best. And their lives also have inspired me in so many ways. And இந்த மாதிரி ஸ்டோரிஸ் டெஃபினெட்லி நம்ம ஆடியன்ஸ்க்கு கூட்டின்னு போகணும் தான், அந்த எஃபர்ட் அந்த இன்ஸ்பிரேஷனோட தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ தே ஆர் மை ரியல் ஹீரோஸ், த தண்டேல்ஸ் ஃப்ரம் ஸ்ரீகாக்குளம்.
And like to thank Arvind Garu after that. Arvind Garu and Bunny Vasu, the producers. Arvind Garu's journey, my journey with him started at my third film, 100% Love. அந்த படத்து ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆக்டராக ஒரு டிரெக்ஷன், அந்த ஒரு பாசிட்டிவான டிரெக்ஷன் அந்த படம் எனக்கு காட்டுச்சு. And அப்படியே I'm hoping and I believe that Thandel will give me another positive direction after the release. Thank you so much, Arvind Garu. And the rock star of this film now, seriously solno, Devi, really every love story needs a blockbuster album, and from the second Bujitali has released, it has changed the complete way people look at Thandel. After Bujitali, Namo Namah Shivaya, and then Hailaso Hailasa, every song has been a chart buster. Thank you so much, Devi, for supporting me. And he's not been just like a music director. Setsku vandu, song shooting ku vandu, he's inspired us, shared his vision with us, and sort of contributed in so many different ways. Thank you, Devi. And Pallavi, like everyone says, you're so special. I think every technician, every actor who has spoken about you has either said they're your fan, or they love working with you, or they want to work with you. And I totally agree with them, because you complement everyone in so many ways with your energy. I think you complement an actor in so many ways. You complement Devi's music. You complement the lyric writer's lyrics. You complement the cameraman's visuals, Pallavi. So, thank you so much. It was such a beautiful journey working with you on Love Story. And now again in Thandel. Really wishing you all the best. Always, always. And S.R. Prabhu sir, thank you for presenting this film. Dream Warriors Pictures na or brand irukku. Definitely the content richer irukum, content kandipa nalla irukum. So I feel really confident that neenga inga Chennai audience ku number film present pandringa and distribute pandringa. Abdiye we've discussed about so many scripts. I really hope that one day we can put something together. I'm really looking forward to it. Naren sir, thank you so much. நிறைய சப்போர்ட் பண்ணீங்க ஆன் ஸ்க்ரீன். நான் வெற்றி சார் படமெல்லாம் பார்த்து I've been a huge fan of your work. Finally getting to work with you was such a nice experience. And Karnakaran, we've not shared screen space, but you've contributed so much to this film, and were emotional. Everyone knows you do entertainment so well, but I can't wait for everyone to see you in this emotional role also, the Telugu audience. Thank you. And Viveka sir, thank you so much for your lyrics. Once again, to the Chennai audience, really thank you. February 7th, Thandel is releasing. Looking forward to all of you going to the theatres, watching it and liking it. Thank you. Thank you so much, sir. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.